70 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் வருமான வரி ஆணையர் உட்பட 4 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. கைதானவர்களில் வருமான வரித்துறையின் ஆணையர் லாவிடியா 2004ஆம் ஆண்டு இந்திய வருவாய் சேவை அதிகாரியாக ஆனார். அவர் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் லஞ்சம் கேட்டதாகவும் சிபிஐக்கு தகவல்கள் கிடைத்தது. பிரபல தனியார் நிறுவனமான ஷபூர்ஜி பல்னோஜி குழுமம் தொடர்பான மேல்முறையீடு விவகாரத்தில் ஆதரவாக செயல்பட 70 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் லாவிடியா கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. ஷபூர்ஜி பல்லோஞ்சி குழுமத்தின் துணை பொது மேலாளர் வைரல் காந்திலால் மேத்தா, சாய்ராம் பாலிசெட்டி, நட்டா வீரநாகஸ்ரீ ராம்கோபால் மற்றும் சஜிதா மஜ்கர் ஹுசைன் ஷா ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. கைது நடவடிக்கை குறித்து சபூர்ஜி பல்லோஞ்சி குழுமத்திடமிருந்து உடனடி பதில் எதுவும் இல்லை. சிபிஐயின் கூற்றுப்படி ஷா லஞ்சத்தை லவிடியாவுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. அவர் ஹைதராபாத் வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் அலுவலகத்தின் கீழ் வருமான வரி ஆணையராக கூடுதல் பொறுப்பையும் வகித்தார். இடைத்தரகர்களுடன் இணைந்து தனியார் நிறுவனத்தில் மேல்முறையீடுகளை முடிவு செய்வதற்காக சட்டவிரோத சலுகைகளை வழங்குவதற்காக ஊழல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் லாவிடியா மற்றும் 14 நிறுவனங்கள் மற்றும் அது தொடர்பானவர்களுக்கு எதிராக சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. மும்பையில் கமிஷனர் சார்பாக ரூபாய் 70 லட்சம் லஞ்சம் வாங்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் பொறிவைத்து பிடிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து லாவிடியாவும் அவரது கூட்டாளிகளும் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டதாக சிபிஐ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மும்பை, ஹைதராபாத், கம்மம், விசாகப்பட்டினம் மற்றும் புதுதில்லியில் உள்ள 18 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. லஞ்ச தொகைக்கு கூடுதலாக சுமார் 69 லட்சம் ரொக்கம் மீட்கப்பட்டதாக சிபிஐ கூறியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் மும்பை, ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள சிறப்பு சிபிஐ நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுவதாக உறுதியளித்து 70 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் வருமான வரித்துறை ஆணையர் ஒருவரை கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.